வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் கொடுத்த இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்மை நடத்தி செல்கிறார். தன்னுடைய கிருபாசன தண்டையிலே செட்டைகளின் மறைவில் பராமரிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டின் முதல் மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் தேவன் நம்மை அழைத்து வந்தார். நம்முடைய தேசம் 75வது குடியரசு நாளை, ஜனநாயகத்தை கொண்டாடுவதற்கு தேவன் கிருபை செய்தார். இவைகள் எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஜனநாயகம் வளர்ந்து பெருக நாம் அனைவரும் இந்த ஜனநாயகத்தை காத்து தேசத்தின் மக்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து காட்ட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காய் என்று சொல்லி பாடி நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிப்போம், செயல்படுவோம், ஜெபிப்போம், செயல் பெறுவோம். அதிகாலையில் ராசாமத்தில் பகலில் இரவில் இடைவிடாமல் எப்பொழுதுமே ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிப்போம், செயல்படுவோம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். அதிகாலையில் ராசாமத்தில் பகலில் இரவில் இடைவிடாமல் எப்பொழுதுமே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய நாடு சேமம் பெறுவதற்காக தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருக்கும் கிருபையை எங்களுக்கு தாரும். ஜெபத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய செயலிலும் எங்களுடைய தேசத்தை முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்வதற்கான எங்களுடைய பங்குகளை அர்ப்பணிக்க கிருபை தாரும். தேவ கிருபை இந்த ஆராதனையில் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலை 235 பாடுவோம். பாமாலை 235, தனி மாந்தன் தேசத்தாரும். நீதி போரில் சோர்ந்துமே
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் இந்திய திருநாட்டிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜனநாயக உரிமைகளுக்காக, ஜனநாயகத்திற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து ஆதரித்து இந்த தேசத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமுள்ள மக்களாகவே காணப்படுவதற்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நாட்டிற்கும் போதுமானதாக இருக்கட்டும். உம்முடைய தயவிலும் கிருபையிலும் நாங்கள் எல்லோரும் இங்கு மகிழ்ந்திருப்பதற்கு எங்கள் தேச தலைவர்களுக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி நெகேமியா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 19 முடிய. நெகேமியா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 19 முடிய. நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிறபடியே வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள்.
அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாய் இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். ஆமேன். சபையார் அனைவரும் எழுந்திருப்போமாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக எடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 85 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. சங்கீதம் 85 1 முதல் 9. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். என்னென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? ஜனத்தை கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். திரும்புவார்களாக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்பதே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுள்ளதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் மகிமையுள்ளதாக என்பதே. ஆமேன். சபையார் அனைவரும் அமர்வோம். வாசிக்க கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 16 முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 16 முடிய வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறச்சாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். வாசிக்க கொடுக்கப்பட்ட 2ஆம் பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 223 பாடுவோம். கர்த்தாவும் ஆட்சி கரத்தால்.
வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 40வது வசனம் முதல் 45வது வசனம் முடிய அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். மார்க்கு 1வது அதிகாரம் 40வது வசனம் முதல். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவின் இடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாய் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. எங்களோடு நீர் பேசும். நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம் சித்தத்தை என்றும் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த ஆராதனையில் பங்கு பெறும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. 2 நாட்களுக்கு முன்பதாக நாம் நம்முடைய நாட்டின் 75வது குடியரசு தினத்தை நாம் அனுசரித்தோம். இந்த குடியரசு தினம் நம்முடைய ஜனநாயகத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. மக்களால், மக்களுக்காக, மக்களாகவே இந்த தேசத்தை நடத்தி செல்லும் பாவனையை மீண்டுமாக நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த சூழ்நிலையிலே திருச்சபையாக நீங்களும் நானும் இந்த தேசத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை வேத வசனம் பல்வேறு இடங்களில் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. இந்த நாட்டிற்காக நீங்களும் நானும் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? நாடு நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அநேக காரியங்களை அனுதினமும் தந்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு மத்தியில் நான் இந்த இந்திய திருநாட்டிற்காக என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை நாம் அதிகமாக செய்ய முடியாவிட்டாலும் வேதாகமத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்ட 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 16, மேலும் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள் என்பது இந்த நாளிலே பேதுரு நமக்கு கொடுக்கிறதான அறிவுரை. பேதுரு இந்த சிறிய புத்தகத்தை இந்த நாட்களிலே மாடர்ன் டர்க்கி என்று சொல்லப்படுகிற அந்த மனிதர்களுக்காக எழுதுகிறார். முதிர்ச்சி பெற்ற ஒரு போதகர் பேதுரு. முதிர்ச்சி பெற்ற தன்னுடைய அனுபவத்திலிருந்து, மேலும் இந்த பேதுரு அனுபவித்திருந்த அநேக போராட்டங்கள்,
வாழ்க்கையில் சந்தித்து வரும் உபத்திரவங்கள், இவைகளின் மத்தியிலே அவர் எழுதுகிற வார்த்தை, எல்லாவற்றின் நிமித்தமும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அடுத்த வசனம், ராஜாவானும் சரி யாராக இருந்தாலும் சரி அதிகாரங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் பேதுரு சொல்லுகிறதான அறிவுரை. இந்த பேதுரு எழுதுகிற இந்த வசனம் அவர் எந்த சூழ்நிலையிலிருந்து எழுதுகிறார் என்று பார்ப்போம் என்றால், அதை குறித்து கேரன் ஜோப்ஸ் இப்படியாக சொல்கிறார். பேதுரு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் மட்டுமல்ல, யாருக்காக இந்த புத்தகம் எழுதப்படுகிறதோ, இந்த புத்தகம் எழுதப்பட்டது விசுவாசிகளுக்காக, கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற நண்பர்களுக்காக எழுதப்படுகிற புத்தகம். நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள், உங்களுக்கும் எனக்கும் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் எழுதப்படுகிற சமயத்திலே பேதுருவின் மனதிலே இருந்த மக்கள் யார் என்பதை இந்த கேரன் ஜாப் இப்படியாக சொல்கிறார். அந்நாட்களிலே பல்வேறு மதங்களை ஆசரித்து வந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த விசுவாசிகளுக்கு, பல்வேறு பாஷைகளை பேசிக்கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் விசுவாசிகளுக்கு, கிரேக்க ரோம கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த கலாச்சாரத்தினால் பாதிக்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு பேதுரு எழுதுகிறார். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சமமாக பொருந்துகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கலாச்சாரத்திலே பல்வேறு மதங்கள் உண்டு, இவைகள் மத்தியிலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு பாஷைகள் உண்டு, பல்வேறு கலாச்சாரங்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நான் இவைகளினால் கரைபடாதபடிக்கு அல்லது பாதிக்கப்படாதபடிக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த புத்தகம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய கண்களை திறந்துவிடக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த புத்தகம் என்னுடைய உறவு அரசாங்கத்தோடு கூட எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. கீழ்ப்படியுங்கள் என்கிறதான ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை நம் அனைவருக்கும் உடனடியாக பிடிக்கக்கூடியதான ஒரு வார்த்தை அல்ல. கீழ்ப்படிய வேண்டுமா? என்னுடைய அரசாங்கம் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, என்னுடைய நாட்டிலே பலவிதமான உபத்திரவங்கள் என்னுடைய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றனர், இந்த சூழ்நிலையில் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, இது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த வசனம் எழுதப்பட்டதின் பின்னணியத்தை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இந்த வார்த்தைகள் எழுதுகிற பொழுது பேதுரு அவர் ரோம அரசாட்சியின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நீரோ மன்னனின் அரசாட்சியின் கீழே. ஆனால் இந்த புத்தகம் எழுதப்படுகிற மக்கள் பிளினி யங்கர் கவர்னராக இருக்கிற அந்த மாகாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அந்த மாகாணம் எப்படிப்பட்டதான மாகாணம்? கிறிஸ்தவர்களை நாஸ்திகர்கள் என்று அழைக்கிறதான மக்கள் அரசாங்கம். கிறிஸ்தவர்கள் நாஸ்திகர், ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் எம்பரர் சக்கரவர்த்தி கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள். மேலும் இந்த கிறிஸ்தவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள். ஏனென்றால் இந்த கிறிஸ்தவர்கள் ஆண்களும் பெண்களுமாக ஒரு அறைக்குள்ளாக கூடி கும்மாளம் இடுகின்றனர், ஆக விபச்சாரம் செய்கின்றனர் என்று அரசாங்கம் இவர்கள் மீது முத்திரையை குத்தி கொண்டிருந்தது. மேலும் இந்த கிறிஸ்தவர்கள் மனித மாமிசத்தை உண்கிறவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் இந்த கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்களுக்கு தான் பேதுரு எழுதுகிறார், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அது மட்டுமல்ல, பேதுரு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே நீரோ மன்னன் ராஜாவாக இருக்கிறார். நீரோ மன்னன் எப்படிப்பட்டவர்? இந்த வரலாற்றிலே மிகவும் கொடியதான ஒரு அரசன் காணப்படக்கூடும் என்றால் அதுதான் நீரோ மன்னன். இந்த நீரோ மன்னனுடைய தாயார், அவர் அந்நாட்களிலே ராஜாவாக இருந்த கிளாடியுஸை கொலை செய்தவர். அதற்கு பின்பதாக நீரோ அரசாட்சிக்கு வந்த பின் என்னுடைய தாயார் எனக்கு மோசமான காரியங்களை செய்யக்கூடும் என்று நீரோ தன்னுடைய தாயையே கொலை செய்தவர். அது மட்டுமல்ல, இந்த நீரோ தனக்கு அறிவுரை வழங்குவதற்காக அரசாட்சியில் வைத்திருந்த ஒரு பெண், அவளுடைய அந்த பெண்ணையும் கொலை செய்து, இப்படியாக கிறிஸ்துவுக்கு பின் 64வது ஆண்டிலே கிறிஸ்தவர்கள் என்னுடைய ரோம சாம்ராஜ்யத்திலே தீயிட்டு கொளுத்தினார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை மிகவும் மோசமாக பாதித்தவர், தண்டித்தவர் அவர்தான் இந்த நீரோ. இவர் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பேதுரு எழுதுகிறார், கீழ்ப்படியுங்கள்.
அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியுங்கள். ராஜா கொடுக்கிற அனைத்து ஆணைகளையும் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஒருவேளை நம்முடைய இந்திய அரசாங்கத்தை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இந்திய தேசத்திலே நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே, நேற்று இரவிலே மணிப்பூரிலே ஒரு ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. 2 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இன்னும் நம்முடைய தேசத்திலே கடந்த வாரத்திலே மாத்திரம் 21ஆவது தேதி நம்முடைய தேசம் ஒரு சிறப்பான பண்டிகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பல இடங்களிலே ஆலயங்களிலும் நம்முடைய கல்லூரிகளிலும் சென்று வித்தியாசமான காரியங்கள் செய்யப்பட்டது. இவர்கள் மத்தியிலே போதகரே நீ கீழ்ப்படி என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயமாயிருக்கும் என்று நீங்கள் கேட்கிற காரியம் எனக்கும் புரியத்தான் செய்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஐயா, இந்த உலகத்திலே எனக்கு மேலான எந்த அதிகாரமும் இல்லை. மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் அனைத்து அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரங்கள் எல்லாம் நான் ஏற்படுத்தின அதிகாரங்கள். அப்படி என்றால் நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் கிறிஸ்துவினால் அனுமதிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவினால் அவர் ஏற்படுத்தப்பட்டவர்கள். தேவனானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற கட்டளை கீழ்ப்படியுங்கள் என்றால் இந்த அதிகாரங்கள் என்னால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரங்களுக்கு நீ கீழ்ப்படியாத பட்சத்திலே எனக்கு நீ எதிர்த்து நிற்கிறவனாக காணப்படுவாய் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கீழ்ப்படியுங்கள், இந்த வார்த்தை மிகவும் சிரமமான ஒரு வார்த்தை. 1 பேதுரு 2:13, நீங்கள் மனுஷருடைய கட்டளை யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். நாம் கீழ்ப்படிவது ஏன் நமக்கு போராட்டமாக இருக்கிறது என்றால், நாம் இந்த நாட்களிலே உரிமைகளை குறித்து அதிகமாக பேசுகிறோம். உரிமைகளை குறித்து, பொறுப்புகளை குறித்து நாம் பேசுவது கிடையாது. உரிமைகள், என்னுடைய உரிமை, என்னுடைய பொறுப்பு. நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு உரிமைகளை அதிகமாக சொல்லிக் கொடுத்து விட்டோம், ஆனால் பொறுப்புகளை நாம் சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டோம். ஆகவேதான் எங்கு பார்த்தாலும் உரிமைக்காக கூக்குரல் எழுப்பப்படுகிறது. ஆதிகால கிறிஸ்தவர்களை சற்று யோசித்து பார்ப்போம். யாராவது உரிமைக்காக குரல் எழுப்பினர்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் அரசு இட்ட அனைத்து ஆணைக்கும் வேதாகமத்திலிருந்து இன்று வரைக்கும் உண்மை கிறிஸ்தவர்கள் உரிமைக்காக ஒரு நாளும் குரல் எழுப்பியதில்லை. கிறிஸ்தவர்கள் தீக்கிரையாக்கப்பட்டனர். கிறிஸ்தவர்கள் விலங்குகளுக்கு மத்தியிலே இரையாக்கப்பட்டனர். பல்விதமான போராட்டங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டனர். ஆயினும் கீழ்ப்படிதலை ஒருபொழுதும் விட்டுவிடவில்லை. ஆக ஐயா, இன்றைக்கு நீங்களும் நானும் என்னுடைய உரிமையை குறித்து அதிகமாக கவலைப்படுகிறோம். மனித உரிமை என்கிறதினாலே நாம் கொடி பிடித்து கொண்டு தெருக்களிலே கோஷமிட ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் வேதாகமத்தின் நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட உரிமைகளை விட கடமைகள், பொறுப்புகள் மிகவும் அதிகம். ஆக கிறிஸ்தவனாக நீங்களும் நானும் என்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய பொறுப்புகளை நான் நிறைவேற்றி என்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவை இந்த சமுதாயம் அறிந்து கொள்ளும் என்பதுதான் பேதுருவினுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை நானும் நீங்களும் இந்த நாளிலே பெற்று அதன்படி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுருவை குறித்து, இந்த வசனத்தை எழுதுகிற இந்த பேதுருவை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை நான் பார்க்க வேண்டும். கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறாரே, அவ்வளவு எளிதாக எப்படி அவரால் சொல்ல முடிகிறது? அவர் இந்த உலகத்தை அறியாதவரா? அவர் இந்த உலகத்தை நன்கு அறிந்து வைத்திருந்தவர். நீங்களும் நானும் இன்றைக்கு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் எந்த விதமான உபத்திரவங்களையும் அனுபவிக்கவில்லை. ஆனால் இந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவதற்கு எனது மனது ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. நீங்களும் நானும் சொகுசாக ஆராதனைக்கு வருகிறோம், சொகுசாக ஆராதிக்கிறோம், எந்த உபத்திரவங்களும் இல்லாமல் வீட்டிலே அழகாக வாழ்ந்து சுகித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசாங்கத்தின் மீது உரிமை குரல் எழுப்பி கொண்டிருக்கிறோம். பேதுருவை சற்று யோசித்து பார்ப்போம். ஐயா, கீழ்ப்படியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் அவர் உள்ளத்திலே பல வேதனைகள் உண்டு, பல உபத்திரவங்களை பட்டவர் அந்த பேதுரு. இவைகளின் மத்தியிலும் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னென்ன உபத்திரவங்களை அவர் பட்டுவிட்டார்? வேதவசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், முதலாவதாக இந்த பேதுரு, ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், துருக்கியில் இருந்த மக்களுக்கு எழுதுகிறார். இவரும் அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் முதலாவதாக அறிந்த மனிதர் பொந்தியு பிலாத்து. பொந்தியு பிலாத்து யார்? இயேசுவையே நான் அறியேன் என்று கைகளை கழுவி அவரை கேவலப்படுத்தி சிலுவைக்கு அனுப்பி வைத்தவர் தான் பொந்தியு பிலாத்து. இந்த உபத்திரவத்தை சந்தித்தவர் பேதுரு. இன்னும் மேலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஏரோது கார்பங்கு தேசாதிபதியானவன்,
அவன் யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் பண்ணியதை கண்டவன், அவன் மரித்து போனதை கண்டு எடுத்து அடக்கம் செய்தவன். இந்த துன்புறுத்தலையும் அறிந்திருந்தவன் தான் இந்த பேதுரு. இவர்தான் எழுதுகிறார், நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். இன்னுமாக என்ன சொல்கிறார்? இன்னும் ஏரோது இயேசு கிறிஸ்துவின் மீது சிவப்பான அங்கியை உடுத்தி மக்கள் மத்தியிலும் சேவகர் மத்தியிலும் கேவலப்படுத்தினவன். அந்த சூழ்நிலையில் வாழ்ந்தவன் தான் பேதுரு. அது மட்டுமா, இந்த இயேசு சுவாமி பிறந்த நாட்களிலே 2 வயதிற்கு கீழ்ப்பட்ட அனைத்து குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். அப்பொழுது இந்த பேதுரு தப்பி பிழைத்தவர். இவரும் அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். இந்த உபத்திரவங்களை எல்லாம் சந்தித்தவர் தான் பேதுரு. இந்த துன்பத்தின் ஊடாக கடந்து சென்ற பேதுரு சொல்கிறார், ஐயா, நீங்களும் நானும் கீழ்ப்படிவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படிவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாட்டின் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவது உங்களுடைய என்னுடைய கடமை. மேலும் இந்த பேதுரு எழுதுகிற சூழ்நிலையிலே இப்பொழுது அவர் வளர்ந்து முதிர்ச்சி பெற்று விட்டார். நீரோவின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நீரோ யார்? ஏற்கனவே ஒரு சில காரியங்களை சொன்னேன். இந்த நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை கொஞ்சம் கூட பிடிக்காதவன், கிறிஸ்தவர்களை பல விதங்களிலே உபத்திரவப்படுத்தினவன். இந்த நீரோவிற்கு ஒரு வித்தியாசமான ஆசை இருந்தது. அவர் குதிரை சவாரி செய்கிற மனிதன். குதிரை சவாரி என்றால் நீரோவுக்கு மிகவும் பிடித்தம். ஆக இந்த நீரோ மன்னன் இரவு நேரங்களிலே தன்னுடைய நாட்டிலே குதிரை சவாரிக்காக செல்வார். இப்பொழுது இருப்பது போல் அந்நாட்களிலே மின் கம்பங்கள் கிடையாது. ஆக தெருக்கள் எல்லாம் இருட்டு மூண்டி இருக்கும். இருட்டிலே குதிரை சவாரி செய்வது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்ததினால் அவர் செய்த என்ன காரியம் தெரியுமா? கிறிஸ்தவர்களை அழைத்து வாருங்கள், கிறிஸ்தவர்களை மெழுகுவிலே முக்கி எடுத்து விடுங்கள். உருகி போயிருக்கிற மெழுகுவிலே கிறிஸ்தவர்களை முக்கி எடுத்துவிட்டு சிலுவையிலே கட்டி தீப்பந்தமாக்கி விடுங்கள். அந்த தீப்பந்தத்திலே இவர் குதிரை சவாரி செய்து விளையாடி மகிழ்ந்தவர். இந்த உபத்திரவங்களை பார்த்தவர் இந்த பேதுரு எழுதுகிறார், கீழ்ப்படியுங்கள். இப்பொழுது சொல்லுங்கள் ஐயா, அவர் கிறிஸ்தவனா, நான் கிறிஸ்தவனா? அவர் இத்தனை உபத்திரவங்களையும் பட்டுவிட்டு சொல்கிறார், ஐயா, நான் கீழ்ப்படிவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். உபத்திரவங்களின் மத்தியிலும் என்னுடைய நாட்டின் நன்மைக்காக நான் கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பேன். உரிமை குரல் எழுப்ப மாட்டேன். நானோ சிறியதாக எங்கோ ஒரு இடத்திலே ஒரு காரியம் நடந்தவுடனே என்னுடைய உரிமை குரல் எழுப்பி கொண்டிருக்கிறோமே. நாட்டிற்காக நீங்களும் நானும் பேதுருவின் இந்த அறிவுரையை ஏற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த வேத பகுதியிலே இப்படியாக எழுதவில்லை, நல்ல அரசு அமையும் என்றால், நல்ல ஜனநாயகம் அமையும் என்றால் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று எழுதவில்லை. அப்படி என்றால் என்ன எழுதியிருக்கிறது? அரசுக்கு கீழ்ப்படியுங்கள். அது எந்த அரசாகவும் இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த சிஎம்ஓ பிஎம்ஓ இருந்தால் கீழ்ப்படியுங்கள் என்று எழுதவில்லை. எந்த ஒரு மனிதன் அரசாட்சிக்கு வருகிறானோ, அதிகாரத்திற்கு வருகிறானோ, அவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று தான் எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு வேத பண்டிதர் இப்படியாக எழுதுகிறார், நீங்களும் நானும் நாய்களைப் போல வாழ வேண்டுமாம். நாய்களைப் போல. ஏன்? முதலாளியானவன் நாய் செய்கிற எந்த விதமான நன்மைகளையும் அறியாதபடி சில வேளைகளிலே அதற்கு உணவுகள் கொடுப்பது கிடையாது. முதலாளியானவன் இந்த நாயை பலவிதமாக தாக்குவான். ஆயினும் இந்த நாய் முதலாளியை கண்டவுடன் வாளை ஆட்டிக்கொண்டு நன்றி விசுவாசத்தோடு அவனுக்கு சேவை செய்கிறதே. அப்படிப்பட்டதான மனப்பக்குவம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும் என்று இந்த வேத பண்டிதர் சொல்லுகிறார். ரோமர் 13வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அதுவும் பவுல் அப்போஸ்தலன் இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எதற்காக நாம் கீழ்ப்படிய வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கு? ஏனென்றால் கவர்மெண்ட் இஸ் நாட் காட், கவர்மெண்ட் இஸ் ஃபார்ம் பை காட். இந்த அரசாங்கம் கடவுள் அல்ல, இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தியவர் கடவுள். ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கேள்வி, what about when the government is not doing right? இந்த அரசாங்கம் சரியான காரியங்களை செய்யாதிருக்கும் பொழுது அந்த தவறான காரியங்களுக்கும் நான் கீழ்ப்படிய வேண்டுமா என்றதான ஒரு கேள்வி. வெகு வேகமாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஐயா, இந்த அரசாங்கம் தவறு, என்னுடைய விசுவாசத்திற்கு பங்கம் விளைவிக்கிறது என்று எப்பொழுது எனக்கு தெரிய வருகிறதோ அப்பொழுது தானியேலை போல நான் இந்த அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்திற்கு விரோதமாக போர்க்கொடி தூக்குவதற்கு நான் எப்பொழுதுமே அனுமதிக்கப்படவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல, ஐயா, நான் சிங்கக்கொபியில் போவதற்கு ஆயத்தம், அக்கினி சூளையில் போவதற்கு ஆயத்தம், ஆனால் போர்க்கொடி ஒரு நாளும் தூக்க மாட்டேன்.
சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல் போர்க்கொடி தூக்கி இருக்கலாம். இல்லை, ஐயா நீ சிங்கக்கடியில் போட்டுவிடு. ஆனால் அரசின் ஆணை, அதற்கு நான் கீழ்ப்படியவில்லை. நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதனை அனுபவிப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே பேதுருவையும் யோவானையும் திட்டமாக சொல்லிவிட்டனர். 4வது அதிகாரத்திலே என்ன சொல்லுகின்றனர்? இந்த இயேசுவை குறித்து நீ இனிமேல் பிரசங்கிக்க கூடாது, அரசாங்கத்தின் ஆணை. ஆனால் பேதுருவும் யோவானும் என்ன சொல்கிறார்கள்? ஐயா, உனக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வலோகத்தின் அதிபதி தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்துதான் ஆகும். நீ என்னை சிறைச்சாலையில் போட வேண்டும் என்றால் போட்டுக்கொள், நாங்கள் எதிர்ப்பு கோஷம் இட மாட்டோம். ஒரு உண்மை உதாரணத்தை சொல்வேன் என்றால், சீன தேசம் உங்களுக்கும் எனக்கு முன்பதாக இன்றைக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. ஆராதிப்பதற்கு உரிமை கிடையாது. அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸிலே இன்றைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக த ஏர்லி ரெயின் காவனன்ட் சர்ச்சினுடைய போதகர் வாங் ஈ அவர் ஆராதனைக்காகவே சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். இதற்கு ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக பல்கேரியாவிலே ஹர்லன் பாப்போ என்பவர் தன்னுடைய விசுவாசத்திற்காக சிறைக்கு அனுப்பப்பட்டார். ரிச்சர்ட் உம்ப்ரன் நம்முடைய நாட்களிலே நம்முடைய அநேகர் அவரை கண்டிருக்கக்கூடும். ருமேனியா சிறைச்சாலையிலே ஏறத்தாழ 16 ஆண்டுகள் விசுவாசத்திற்காக எத்தனையோ முறை அவருக்கு மூளை சலவை செய்யப்பட்டது, நீ விசுவாசத்தை விட்டுவிடு என்று. ஆனால் அவர் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. திருநெல்வேலிக்கு அவர் கன்வென்ஷனுக்காக வந்திருந்தார். அப்பொழுது அவர் மத்தியிலே நாங்களும் கடந்து வந்து, அவரால் நிற்பதற்கு முடியாது, ஆனால் உட்கார்ந்து கொண்டேதான் பேசுவார். உட்கார்ந்து கொண்டே பேசும்பொழுது சரியாக பேசி விடுவார். கன்வென்ஷன் முடிந்து தன்னுடைய ரூமுக்கு நாங்கள் அழைத்து செல்லும் பொழுது பைத்தியக்காரனாக மாறிவிடுவார். அந்த அளவிற்கு அவருடைய மூளை மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. ஆயினும் இறுதி மூச்சு வரை கிறிஸ்துவுக்காக சாட்சியாகவே வாழ்ந்து மரித்து போனவர். அன்பின் திருச்சபையே, உரிமைகள் இந்த நாடு எனக்கு அநேகம் கொடுத்திருக்கிறது. ஆனால் உரிமை கொடி பிடிப்பதற்கு, உரிமை கொடியை தூக்கி கொண்டு நாட்டிற்கு எதிராக கலகம் செய்வதற்கு கிறிஸ்தவர்கள் ஒருபொழுதும் அழைக்கப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கீழ்ப்படிந்து துன்பத்தை அனுபவிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஒருவேளை கீழ்ப்படியாமல் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கே சென்றிருக்க வேண்டாம். அன்பின் திருச்சபையே, அநேகருடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் அநேக கேள்விக்குறிகள் உண்டாகி இருக்கக்கூடும். இப்பொழுது நான் சொல்லுவது சரியா அல்லது கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு உண்மை விசுவாசியாக என்னுடைய உரிமைகளுக்கு மேலாக இந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்து முடிப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். நாம் எழுந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த அப்போஸ்தல திருச்சபையும் பரிசுத்த வான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய நாட்டிற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் நம்முடைய திருச்சபைகள் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இந்த நாளை ஆசரித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபையும் இப்படிப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் படிப்பிற்காக முடிந்ததை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தொழு நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை தொடர்ந்து நம்முடைய ஜெபத்தில் நினைவு கூறுவோம். நம்மால் முடிந்ததை செய்து இந்த காரியங்களிலே நம்மை அர்ப்பணித்து செயல்படுவோம். கன்ஃபர்மேஷன் ஃபார்ம்ஸ் ஆலய அலுவலகத்திலே உண்டு, நீங்கள் பெற்று செல்லும்படியாக அன்போடு கேட்கிறேன். கிளாஸஸ்
பிப்ரவரி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதற்கான நாள் நேரம் உங்களுக்கு பின்னால் அறிவிக்கப்படும். இப்பொழுது நாம் கார்டன் ஃபேட்டை குறித்து பிரதர் நிமல் மூலமாக நாம் கேட்போம். பிரதர் நிமல். சில நாட்களுக்கு முன்பதாக நானும் ஐயா, நம்ம கன்வீனர் ஜஸ்னன், நம்ம ட்ரெஷரர் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் கேட்டேன், அப்போ அண்ணன் சொன்னாங்க, ஓகே சின்ன அனௌன்ஸ்மெண்ட், DL 14C G085875 சுசுகி சியாஸ் எதாவது பிளாக் பண்ணிகிட்ருக்கு, இதை நீங்கள் எடுத்துடணும். DL 14C G0875. ஸோ அப்போ அண்ணன் சொன்னாங்க 80 lakhs இந்த வருஷத்து நம்ம கார்டன் ஃபேட்டினுடைய டார்கெட் அப்படின்ட்டு. நான் கேட்டேன், இந்த 80 lakhs வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இது நீங்கள் கன்வின்ஸ் பண்ணால் தான் நான் வந்து போய் பேசுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்னை கன்வின்ஸ் பண்ணனால இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் வந்து நிற்கிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் எதுக்காக இந்த கார்டன் ஃபேட் நடக்குதுன்னு. ஒன்று LPCEF, அதாவது லெப்ரசி பேரண்ட்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபண்ட், அந்த தொழுநோயாளிகளுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக அவங்களுக்காக அந்த ஃபண்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ரெண்டாவது சர்ச் மெயின்டெனன்ஸ்க்காக. LPCF பார்த்திங்கன்னா 65 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு சமயத்தில் 150 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி. அதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது, ஏன் வந்து நீங்கள் இவ்வளவு காசு கேட்குறீங்கன்னு. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து காலேஜஸில் இருக்கிறாங்க, முன்னே வந்து ஸ்கூல்ஸில் இருந்தாங்க. ஸோ நம்ம செலவு ஜாஸ்தி, மற்றபடியுமே நம்முடைய இந்த விலைவாசியும் அதிகமாகிட்டுருக்குது. ஆகையினால இப்போதைக்கு இந்த 65 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இனி வர்ற காலத்தில் இன்னும் அதிகமாக நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறோம். அதற்கான ஆட்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பகுதி. அடுத்தது வந்து சர்ச் மெயின்டெனன்ஸ். பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட் AGM அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து புக்லெட் கொடுத்துருப்பாங்க, அதில் எவ்வளோ செலவாகுதுன்னு காட்டியிருப்பாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா 1.8 crores வந்து நம்முடைய எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஒரு வருஷத்துக்கு. பர் மந்த் நீங்கள் போட்டிங்கன்னா 15 லட்சம் வரும். அவங்ககிட்ட கேட்ட 15 லட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. ஸோ அவங்க அழகாக எனக்கு எடுத்து சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறதில்ல. நம்ம வந்து 10 சேவாதார் வச்சுருக்கிறோம். செக்யூரிட்டிக்கு மட்டும் 85,000 ரூபா நம்ம மாதத்துக்கு கொடுக்குறோம். ஆஃபீஸ் அக்கௌண்டன்ட், செக்ரட்டரி, அப்புறம் ஆனரியம் வந்து 70 கொடுக்குறோம். இப்படி நிறைய காரியங்கள் வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் வந்து 1 to 2 lakhs per month வருது. இப்போ எக்ஸாம்பிள் UPS ரிப்பேர் ஆச்சு, அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு 20,000 ரூபா. மேலே வந்து ஒரு செடி வளர்ந்துருக்குது, அதுக்கு எடுக்கணுன்னா அதுக்கு ஸ்கஃபோல்டிங் போட்டிருக்கோங்க. வெளில போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கஃபோல்டிங் இன்னும் இருக்கும், அதுக்கு 30,000 ரூபா. ஸோ ரெண்டாவது இந்த நம்ம வந்து இருக்கிற இடம், இந்த மெயின் சிட்டிக்குள்ளே எந்த வேலைனாலுமே நம்ம நார்மலாக இருக்கிற இடத்த விட அதிகமாக தான் இங்கே காசு கேட்பாங்க. டயசிஷன் அசஸ்மெண்ட் 25 லட்சம். ஸோ எல்லா மாதமும் நம்ம 15 லட்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலன்னா கூட ஆவரேஜ் நம்ம வந்து 15 லட்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ஆலயம் வந்து மிகப்பெரிய ஆலயம். கடந்த வாரத்தில் என்னுடைய நண்பர் ஒருவரை கூப்பிட்டு வந்திருந்தேன். பார்த்துன்னு அசந்து போயிட்டார். ஆஹா, எவ்வளோ அருமையான ஆலயம்ட்டு. நமக்கு எல்லாமே இந்த பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம். இங்கே வரதுனால பெருமை. வந்து எல்லோரும் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க வெளியில். நம்ம சபையில் இல்லாதவங்களுக்கு கூட நிறைய செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோ அருமையான ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம இப்போ கட்டணும்னு நினச்சா நம்மளால் முடியாது, ஆனால் அதை பாதுகாக்க முடியும். அதுக்கு நிறைய செலவாகுது. சரி, உங்களுக்கு உபாகமத்திலேருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டித்தரேன். நீங்களாம் படிச்சிருப்பீங்க. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22லேருந்து 26. நம்ம அதிகமாக நம்ம டைத்தை பற்றி பேசுகிறது கிடையாது. இது வந்து டைத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வந்து என்ன விதைக்கிற விதை, வயலில் விளையிறக்கூடிய எல்லா பலன், அப்புறம் உன்னுடைய தானியம், உன்னுடைய திராட்சை ரசம், எண்ணெய், எல்லாத்துலேயும் தசம பாகத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஸ்தானத்தில் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணணும், அதை வந்து நீங்கள் அங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 25, 26 பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்கன்னா என்ன பண்ணணுமா, அதை வந்து நீங்கள் பணமாக்கிடணும். 25, 14, 25, 26 பாருங்கள். அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு, மாடு, திராட்சை ரசம், மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்கு. இது நம்ம நத்திங் பட் அவர் கார்டன் ஃபேட். ஒத்துக்கிறீங்களா?
கார்டன் ஃபேட்டில் எல்லாரும் உங்களுடைய பொருட்களை கொண்டு வாங்க, சந்தோஷமாக நீங்கள் ஸ்டால் வைங்க, அதுலேருந்து வாங்குங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்ம திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறோம், எல்பிசிஎஃப்காகவும் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னா, நீங்கள் ஃபேமிலி ஆர்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இதில் வந்து 100 பேர் நம்ம கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யாராவது ஸ்டால் வைக்கிறவங்க வந்து உங்களை அழைக்கிறோம். நீங்கள் ஸ்டால்ஸ்க்கு பற்றி உங்களை டீட்டெயில்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி ஸ்டால் வைக்கிறவங்க உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பண உதவி கேட்பாங்க. நீங்கள் மனமும் வந்து அந்த பண உதவிகளை செய்யுங்க. அப்புறமா பழைய கிளாத்ஸ் அல்லது ஐட்டம்ஸ், டீசெண்ட் ஐட்டம்ஸாக கொண்டு வாங்க, உள்ளாடைகள் கொடுக்காதீங்க. இது ஒயிட் எலிஃபெண்ட்டில் வச்சு நாங்கள் அதை விற்பனை செய்வோம். இன்னும் ரேஃபிள் டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கலாம், அல்லது டொனேஷனாக கொடுக்கலாம். அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் வாங்க, உங்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் கொண்டு வாங்க. அந்த நாளுக்காக நீங்கள் முக்கியமாக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் நல்ல சீதோஷ நிலை இருக்கணும், நிறைய பேர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி ஜெபித்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ஸோ நம்முடைய இந்த கார்டன் ஃபேட்டுக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். 10 நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது. மிக அதிகமாக நாம் செயல்பட வேண்டும். ஒரே ஒரு நல்ல செய்தி, இன்னொரு நல்ல செய்தி என்னவென்றால், முதல்ல வந்து இந்த முகல் கார்டன் 12ஆம் தேதி திறக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கூட்டம் அதிகமாக வராதுன்னு பார்த்தோம். இப்போ முகல் கார்டன் 2ஆவது தேதி திறக்கிறதுனால அந்த கூட்டமும் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நிமல் பிரதர் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்முடைய இந்த ஃபேட் நம்முடைய ஃபேட், நாம் அனைவரும் சேர்ந்து செயல்படுகிற ஃபேட். 100 அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. நம்ம 100க்கு மேலேயே அதிகமாக கொடுக்க முடியும். எல்லா குடும்பமும், ஆலயத்தின் அங்கத்தினர்களாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும், நம்மளில் இருக்கிற more than 75% ஆஃப் த காங்கிரிகேஷன் கேன் கிவ் 10,000 rupees. 75% அதிகமான குடும்பங்கள் 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாயும் ஒரே நேரத்தில் நாங்கள் கேட்கல, 2 தவணைகளாக நீங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கே நீங்கள் ஃபார்மை வாங்கி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா புக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஸோ ஃபேட் அன்னைக்கு அதை நம்ம ரிலீஸ் பண்ணணும். தயவுசெய்து இன்றைக்கி நீங்கள் உடனே அதை ஃபில் பண்ணி, இன்றைக்கி நீங்கள் காசு கொண்டு வரலான்னு பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போய் நீங்கள் ஆன்லைனில் அதை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இனியால் 10,000 ரூபா கொடுக்க முடியாது, 5,000 ரூபா தான் கொடுக்க முடியினாலும் 5,000 ரூபாயும் நீங்கள் கொடுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் ஆட் அதற்காக கொடுக்கப்படும். ஸோ முடியாதவர்கள் 5,000 ரூபாயும், நன்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் வாழ்ந்து இருக்கிற மக்கள் 10,000 ரூபாயும், நாம் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கார்டன் ஃபேட்டிலே நம்முடைய பங்குகளை கொடுப்பதற்கு முன்வரும்படியாக மிகவும் அன்போடு கேட்கிறேன். ஏற்கனவே நிமல் பிரதர் சொன்ன மாதிரி ஸ்டால் ஹோல்டர்ஸ் நிறையா பேர் வந்து உங்களை அணுகுவாங்க, எங்களுக்கு நன்கொடை கொடுங்கள் என்று. யாரையும் நாம் முகம் கோண செய்ய வேண்டாம். நம்மால் முடிந்த 100 ரூபாயோ 10 ரூபாயோ எதுவோ உங்களால் முடிந்ததை அனைத்து ஸ்டால் ஹோல்டர்ஸ்க்கும் நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஒயிட் எலிஃபண்ட் ஸ்டாலுக்காகவும் நன்கொடை சேகரிப்பதற்காக உங்கள் மத்தியில் வருவாங்க. இந்த வருஷம் சகோதரன் பாஸ்கர் டேவிட் உங்கள் மத்தியில் ஒயிட் எலிஃபண்ட் ஸ்டாலுக்காக நன்கொடை பிரிப்பதற்காக வருவாங்க. அவங்க ஏற்கனவே ஸ்ட்ராங் பார்ட்டி, நிறையா பிரித்து தருவாங்கன்னு நம்புகிறோம். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த ஆராதனையிலே முதல் முறையாக நீங்கள் பங்கு பெறுவீர்கள் என்றால் உங்களுடைய இடத்திலே நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are worshipping with us for the very first time, please stand up at your place. We would like to welcome you. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்க இருக்கிறவர்கள் தன்னுடைய இடத்திலே எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். உங்களுக்காக ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாரே என்று சொல்லி பாடி ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே.
ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய நண்பர்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டுமாக தேவ கிருபை அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. இன்னுமாக நீர் இவர்களுக்கு போதுமானவராக இரும். தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்புவதோடு தன்னுடைய குடும்பத்திற்கும் இந்த திருச்சபைக்கும் மற்றும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாகவே இவர்களை பயன்படுத்தும்படியாக அன்போடு கேட்கிறேன். இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் தேவன் கிருபையாய் நிறைவேற்றி கொடுப்பீராக. உமக்குள் வளர்ந்து பெருகுவதோடு உம்முடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருக்கட்டும். சரீர ஆரோக்கியத்தை கொடுத்து உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக தொடர்ந்து பயன்படுத்தும். திருச்சபையாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். தேங்க்யூ. மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபத்திற்காக நாம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நான் ஜெப குறிப்புகளை வைத்த பின்பாக மறுமொழியாக எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக என்று நாம் அனைவரும் சொல்வோமாக. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவரோடு சேர்ந்து நமக்காகவும் முழு மனித சமுதாயத்திற்காகவும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபங்களை தாழ்மையாய் சமர்ப்பிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. இந்திய குடியரசிற்காக தேவனை துதிப்போம். 75 ஆண்டுகளாக நாட்டின் மக்களாட்சி ஓங்க கிருபை செய்த இறைவனுக்கு நன்றி செல்வோம். பல்வேறு இன்னல்கள் போராட்டங்கள் மத்தியிலும் நாடு முன்னேற்றம் வருவதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. நாட்டில் தொடர்ந்து அரசியல் சாசன உரிமைகளாக சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி நிலை நாட்டப்படவும், சிந்தனை கருத்து வெளிப்படுத்துதல் நம்பிக்கை விசுவாசம் மற்றும் ஆராதனைக்கான சுதந்திரம் மதிக்கப்படவும், அந்தஸ்து மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவம் ஏற்படுத்தப்படவும், தனி மனிதனின் கண்ணியத்தையும் தேசத்தின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்தும் சகோதரத்துவம் மேலோங்கி நிற்கவும் மன்றோடுமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் நல்ல ஆண்டவரே, எங்கள் தலைவர்களில் மன அமைதியினால் உண்டாகும் உண்மையான அன்பு பெருகட்டும். ஒவ்வொரு தனிமனதின் நல்வாழ்வுக்காக ஞானத்துடன் நல் ஆலோசனைகள் பெறவும் சிறப்பாக செயல்படவும் எங்கள் நாட்டு மற்றும் அனைத்து நாட்டு தலைவர்களையும் வழிநடத்துங்கள். நாட்டில் காணப்படும் வகுப்புவாதம், ஜாதி வெறி மற்றும் எல்லா தீமைகளிலிருந்தும் மக்கள் சுதந்திரம் அடையட்டும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் விண்ணப்பம் செய்வதாக. இந்த ஆண்டில் நடக்கவிருக்கும் பொது தேர்தலுக்காக எங்கள் நாட்டையும் மக்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். சுதந்திரமான நிலையான வலுவான நல்ல ஆட்சி அமைய வழிகாட்டுங்கள். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் 31ஆம் தேதி முதல் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்காகவும் பிப்ரவரி 1 சமர்ப்பிக்கப்படவிருக்கும் இடைக்கால பட்ஜெட்டுக்காக உமது சமூகத்தை நாடுகிறோம். அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலம் தரும் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படவும், நாட்டின் நிதிநிலை சீராக அமல்படுத்தப்படவும், மேலும் தொடர்ந்து நடக்கவிருக்கும் கூட்டத்தொடர்கள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறவும் தேவன் தாமே கிருபை செய்வீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் இரக்கமுள்ள தேவனே, எங்கள் நாட்டிற்காக உமது சமூகத்தில் வருகிறோம். இங்கு காணப்படும் ஜாதி மத விரோதங்கள், பல்வேறு கலவரங்கள், வன்முறைகள், குறிப்பாக வெறுப்பு பேச்சு, வதந்திகள், திரிக்கப்பட்ட உண்மைகள் மற்றும் வன்முறையை தூண்டும் செயல்பாடுகள் எங்கள் நாட்டின் அமைதியை குலைத்து வருகிறது. இவைகள் விரைவாக தீர்க்கப்பட நாட்டில் சமாதானம் நிலவ உமது சமூகத்தை நாடுகிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. நமது குடியரசுத் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய குடியரசின் தலைமை நீதிபதி தனஞ்சய் சந்திரசூட், டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா, முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காகவும் அவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் ஞானத்தை தாரும்.
மாறிவரும் அரசியல் காலகட்டத்தில் இவர்களுக்கு தூர தரிசனம் கொடுத்து நாட்டிற்கு நல்ல நலம் தரும் திட்டங்களை தீட்ட கிருபையின் அருள் தாரும். கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் சேர்வதாக. உலகின் எல்லா திருச்சபைகளுக்காகவும் விசேஷமாக தீவிரமான தார்மீக எதிர்ப்புகளை சந்திக்கும் திருச்சபைகள், துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், ஊழியர்கள், மிஷனரிகள் மற்றும் மிஷனரி ஊழியங்களுக்காகவும் இவைகளெல்லாம் உம்மில் பலப்படுத்தப்படவும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உறுதியாய் நிற்கவும் ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் மூலம் மேற்கொள்ளப்படும் நிவாரண சேவைகள், சமுதாய பணிகள், மனித மேம்பாட்டிற்கான உதவிகள் மத மாற்றத்திற்கான சூழ்ச்சிகளாக கருதப்படாது. இவைகளின் உண்மை மனப்பான்மையை மக்கள் புரிந்து கொள்ள ஒருவரை ஒருவர் மதித்து குணப்படுத்த கிருபை புரியும். கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் ஆண்டவரே, எங்கள் பிரதமர் பேராயர் விஜய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் பிரதமர் பேராயர் ரூபன் மார்க், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர் தியோடேசிஸ், எங்கள் பிஷப் பால்ஸ்ஃபர், எங்கள் போதகர்கள் ரெவன் மனதிப், ரெவன் ரத்னராஜ், ரெவன் ஜெயக்குமார் மற்றும் எல்லா லே லீடர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஞாயிறு பாடசாலை, பாடகர் குழு, இவர்கள் எல்லாருக்கும் ஆவியை தந்து வழிநடத்தும். இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக சேவிக்க கிருபை அருள்வீராக. கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் சேர்வதாக. உக்ரைன் ரஷ்யா போர் 700 நாட்களுக்கு மேலாக மக்கள் வாழ்க்கையை அமைதியை குலைத்து வருகிறது. அதேபோல் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையிலான போர் 100 நாட்களுக்கு மேலாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான், ஈரான் நாடுகள் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. நாடுகளுக்கு இடையேயான யுத்தங்கள் முடிவுக்கு வர, சமாதானம் பிறக்க, உலக போர் அபாயம் நீங்க, மக்கள் நிம்மதியாய் வாழ்வதற்காக நாம் ஜெபிப்போம். போர் மேகங்கள் மாறி சமாதானம் ஏற்படவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் ஆண்டவரே, துன்பப்படுபவர்கள், ஏழைகள் மற்றும் பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள், வேலை இல்லாதவர்கள், துயரப்படுபவர்கள் மற்றும் வியாதி படுக்கையில் இருப்பவர்கள் யாவருக்காகவும் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுத்துவதாக. இவர்களுக்கு உதவியாய் இருக்கும் எல்லாருக்கும் தயவையும் கிருபையும் தருவீராக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை உமது கிருபாசன தண்டையில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையை சேர்ந்த திரு சந்திரபால் மற்றும் மார்க்டலி, ஷெரின் குக், ஷர்லி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மீனு சர்மா, விஜய் நோயல் ஜேம்ஸ், மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், வன் சுவாமி, செரி ஹிட்டர், மீனு பீட்டர்சன், பால், ஆல்வினா தாமஸ், எல்லோரானி, சண்டி அண்ட் அனுப் பென்சன். கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதிசீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். ஆமேன். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உமரத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்காக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்தள்ளும். ஆமீன்.
மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனம் வருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமேன். தேவரிற்கே சோஸ்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். தேவ சமாதானம் தேவ சமாதானம் தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 75 பாடுவோம். கீர்த்தனை 75. இவரே பெருமான். பெருமான்
நம்மையும் நமது காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பணிகளுக்காக அர்ப்பணிப்போமாக. திருச்சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதி முதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துவீர். ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீர். Amen.
பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது. இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உமது சமூகத்திலே வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்னென்றைக்கும் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட பத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி சொல்லுவோம். தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபையை செய்தருளோம். ஆமேன். Lord,
விசுவாசத்துடனே கிட்டிச் சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவர் இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறெடுங்கள்.
இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரே நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடே கூட நிலைத்திருக்க கடவது. லெந்து நாட்களின் வீட்டு ஜெபக்கூட்டம் நடத்த விரும்புகிறவர்கள் தயவுசெய்து என்னை சந்திக்கும்படியாக அல்லது செய்தி அனுப்பும்படியாக அன்போடு கேட்கிறேன். லெந்து நாட்களின் வீட்டு ஜெபக்கூட்டங்கள் பிப்ரவரி 14 பின்பதாக. இறுதி கீதமாக பாமாலை 236 பாடுவோம். வாழ்க எம் தேசமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.